playing with us. அண்ணிமா என்ன நடக்குன்னு சுத்தம் புரியல. அப்ப நானும் உங்க அண்ணன் தான் நினைச்சிருந்தேன். உள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த பை அது என் கல்யாணத்துக்கு போட்ட கேன். அது வந்து என்னோட ரிசப்ஷன் லெஹங்கா. ஏதோ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. கேக்குதா உனக்கு? அவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவுமே நம்ம கையில இல்ல. என்னது என்னது? வெளிய போலாம்க்கா. Hey days, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. வெல்கம் பேக் டு our channel. ஞாபகம் இருக்கா இவனா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோஸ்ட் ப்ராங்க் பண்ண போகிறோம் நம்ம வீட்டோட தங்கச்சிங்க கிட்ட. என்னல இது? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இதை பண்ணி. அண்ட் என்னையும் கூட்டு சேர்த்ததுக்கு நன்றி. டே இல்லைன்னா என்னையும் அவங்க டீமில் சேர்த்துட்டாலும் நான் சேர்த்து போயிருக்கேன். அவங்க கூட சேர்த்துட்டு உடனே பயமுறுத்தலாம் தான் நான் நினச்சேன். அது எனக்கு ஒரு டீம்மேட் வேணும்ல. ஆக்சுவலாக என்னன்னா கேரளா அந்த கோஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த தாக்கத்திலேயே தான் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. எப்போ பாரு பேய் பேய் இங்கே இருக்குது, பேய் வந்துடும். நாங்களும் ஒரு பில்டப் கொடுத்தே வச்சுருக்கோம். இன்னொன்று இப்போது கொஞ்ச நேரம் ஒரு 1 hour முன்னாடியே நானே ஏதோ சவுண்ட்லாம் போட்டு என்னமோ எனக்கு நெகட்டிவ் வைப்ஸாகவே இருக்குது, இங்கே என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி படம்லாம் போட்டு அவ்வளோ பயமுறுத்தி செம்மையாக பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ப்ரீ ப்ராங்க் பயங்கரமாக போயிருக்கு. என்னது வரும் முடியும் ஏன்டே இப்படி பண்ணுற? ஆல்ரெடி வந்து ப்ராங்க் பண்ண போகிறது நம்ம. ஆனால் நான் 2 வாட்டி ஆகி போயிட்டேன். இன்னும் எனக்கு வயிற்ற கலக்குது. ஸோ இன்னைக்கு மாசான ஒரு ப்ராங்க் எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக பண்ண போகிறோம். ஏடோனா. ஸோ அது நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ கொடுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்டு போயிட்டு அப்பா அம்மா கூட்டு வந்தா. இப்போவா போறடா? நைட் ஆயிடுச்சு. அவங்களே வந்துருவாங்க. நான் போய் கூட்டு அவங்க இப்ப கூப்பிட சொல்லணும். இன்னும் பைத்தியங்களா? என்ன பைத்தியமா பேசிட்டு இல்லடா, நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்குன்னு என்னென்னமோ பேசுறாங்க. பிளட் குரூப்பா காமெடி. கொஞ்ச நேரம் நீங்க வேணா அலெக்சால பாத்துட்டு இருங்க. நான் ராம விட்டுட்டு வந்துடுறேன். நாங்களும் வரோம். இருங்க, நான் போய் விட்டு வந்துடுவேன். ஒரு சின்ன சிறுசுங்களை தனியா விட மாட்டாளுங்க. என்னாச்சு? நான் அவதான் தள்ளி விட்டாளா? மைண்ட் சாகுதுங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர் குண்டா. போய் ஒளிச்சுக்கோ. எம்சிபி ஆஃப் பண்ணிடுறேன். ஏசி ஓடும், ப்ரொஜெக்டர் ஓடும், கேமரா ஓடும். மொத்தம் இது மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம்னா மொத்தமாக ஆஃப் ஆகிடும். ஓகேவா? அது வந்து இது அது பெட்ஷீட் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சரி ஓகே. நீ ஆஃப் பண்ணிடுவேல்ல? நான் பண்ணிடுறேன். ஓகே தான். பயமா இருக்கேனா? ஒன்றும் இல்லை இது மட்டும் இந்த சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கையில் இருக்கிற பொம்மையை ஃபேனில் இவளுங்க ஆக்சுவலி எங்கள் ரூமில் அலெக்ஸாவில் ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்காளுங்க. நான் பார்த்துட்ருங்க, நான் ராம் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இப்போ வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. பொய் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. 2 பேர்ல கம்பேரிட்டிவ்லி எனக்கு தான் சுத்தமா பொய் சொல்றது மறைக்கிறது வந்து பிடிக்காது. என்னடா ராம் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த பொம்மையை இதுல வந்து கட்டி விட்டு அந்த ஃபேனோட விங்ஸுக்கு மேலே வைக்க போகிறாங்க. ஸோ ராமோட பொசிஷன் இது வந்து இப்போ கண்டிப்பாக எவ்வளோ கவனிக்க மாட்டான். அப்படி இருக்கிறத இல்லை லைட்டாக தெரியுது, பட் கவனிக்க மாட்டாளுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் லைனில் லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். சுவிட்ச் போட்டாலும் ஓடாத மாதிரி பண்ணிடலாம். ஆனால் இந்த லைன் தான் தேவை, ஏசி லைன்லாம் மட்டும் இருக்கட்டும். இல்லை, எனக்கு வந்து லைட்டோட எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடு. ஃபேன் வந்து எனக்கு வேணும். அண்ட் ராமோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிப்பிக்கல் பறனை என்ன இந்த பக்கம் இதுக்குள்ளே விழுந்துட்டு இதுக்குள்ளே இருந்து தான் சத்தம் கொடுக்கறது, பொருளை தூக்கி போடுறதுன்னு எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ ரெடியா? எப்போ ரெடி. ஆக்சுவலாக வந்து அவங்கக்கிட்ட போய் பேச போயிருக்கா. அங்கேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து செட்டப்னாலே நம்ம தான்
உண்டாச்சு. நம்மளை மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பிறந்தா வரணும். ஓவர் பில்டப்பு அப்படிலாம் இல்லை, வேறு லெவலில் இதை செட் பண்ணுவோம். இது இன்னும் மறைவாக வைப்போம். ப்ரொஜெக்டரில் வந்து நான் என்னோட மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ அவள் வந்து அவளுங்க இன்னும் பயப்படுவாளுங்க. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. ஓகே, ஆல் செட் ராம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. வெறும் லைட்டோட மெயினை மட்டும் எப்படி ஆஃப் பண்ணுறது, ஃபேனு அப்புறம் ஏசிலாம் இல்லாமல் லைட்டை மட்டும் மெயின் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு. ஸோ இந்த சுவிட்சை போட்டாலும் லைட் எரியாது. பட் ஃபார் சேஃபர் சைட் இவங்களும் சுவிட்ச் பக்கம் விடாமல் நானே சுவிட்சை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இன்னொன்று பைத்தியம், நீ என் டீம் தானே? ஆமாம், இதை ஆஃப் பண்ணுறதுக்கே பயப்படுறேன். எனக்கு பயமாக இருக்கு. நான் என்ன பண்ணுறது? மாடு. ஓகே, ஸோ நம்ம எடுக்க போகிறது சிசிடிவி கேமராவில் தான். அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது, இங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. இது ஆன் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அதோட லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஓ, ஓடாத மாதிரி வைப்பியோ? யாரா நீ இவ்வளோ டேலண்டடாகிற? பட் அதெல்லாம் வந்து சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் கையில் அப்பப்போ நான் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிப்பேன். கேட்டால் உன்கிட்ட காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிப்பேன். இது டிஎன்டியில் போட்டுக்கோ. டிஎன்டியில் போடணும். கரெக்டு. நான் மெசேஜ் அனுப்பும்போது உனக்கு நோட்டிஃபை ஆகாது. பார்க்கவே லிமோட்டி காலனி மாதிரி தான் இருக்கு. சாரி, இது அப்படி இல்லை. பாய்டே, எனக்கு தைரியம் கொடுத்துட்டு போடே. நான் அவளுங்களுக்கு மேலே உண்மையாக பயப்படுவேன். நான் பேருக்கு தான் ப்ராங்க் பண்ணுறேன். நான் தான் ப்ராங்க் ஆக போகிறேன். பண்ணக்கூடாதுடே என்ன. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல லைட்டோட மெயினை ஆஃப் பண்ணணும். பட் ஆனால் வந்து எனக்கே பயமாக இருக்குது. ஸோ கதவு திறந்து வச்சுட்டு ஆஃப் பண்ணேன். ஐயோ சாமி, இல்லை கூப்பிடுவோம். ஆனால் எடுத்த உடனே உள்ள லைட் இல்லைன்னு கேட்பாளுங்க. அதுக்கு தான் என்ன சொல்லணும்னு தெரியல. கண்ணு கூசுதுன்னு சொல்லிடுவோம். இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஏன்னா எனக்கு உண்மையாகவே லைட்டு போட்டால் பிடிக்காது, கண்ணு கூசும். அதை வச்சு ஏமாத்தோம். பசங்களா என்ன தூங்கிட்டீங்களா? வாங்க போய் தூங்கலாம். ஓகே, நான் மேலே வந்து செட்டில் ஆகிட்டேன். இன்னொரு ஃபோன் என் கையில் இருக்கு. அதில் நான் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்க போகிறேன். காட்டுறேன் உங்களுக்கு. கூப்பிட்டு வரா. எனக்கு கண்ணு கூசுது லைட்டு போட்டாலே. லைட்டு போடாதீங்கன்னா நீங்க அப்படியே பெட்ஷீட் விடுங்க. லைட்டு போடணும், லைட்டும் போடாத. எனக்கு கண்ணு கூசுதுன்றா லைட்டு போடணும். அண்ணன் கால் பண்ணு வேணுமா? லைட் போடவா? லைட் எரியல. இது ஆக்ஷன். The winner of Best Asian Actor is Kirti Shraddha. ஹலோ ஹலோ ஹலோ, ஏதோ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. கேக்குதா உனக்கு? நீங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு வெளியே போறதுக்கும் பயமா இருக்கு. வெளியே இருந்தா சத்தம் கேட்குது. வெளியே போறதுக்கும் பயமா இருக்கு. நீங்க எங்க போனே தெரியல. வீட்டுல வேற யாரும் கிடையாது. ஹலோ, வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. அம்மா பேசுறேன். ஹலோ அம்மா, ஹலோ அம்மா, ஹலோ
ஹலோ நம்ம பேசுறது தான் கேக்குது. ஹலோ ஹலோ இங்கதான் வருது அது என்னதுக்கு மட்டும் அது பாருங்க. அது ஏதோ ஒண்ணு துப்புதுக்கா. எனக்கு என்ன பண்றதே தெரியல. எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலையே. பாப்பா எதுவும் பண்ணல. எதுவும் பண்ண போனுக்கு தான் போவானோ. அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. ஐயோ சாரிக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு இப்போ அன்னைக்கு அது போட்ட பாய்ந்து கேமரா அப்படிதான் பண்ணி தூங்கினேன். பிசாசு உனக்கு என்ன இப்போ சாரிக்கு எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். சாரிக்கு ஃபிளாஷ்பேக். ப்ரொஜெக்டரில் வந்து நான் என்னோட மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் டைப் பண்ணுறேன். என்ன நடக்குது சுத்தம் புரியல. எனக்கு சரியா தோணல. இப்ப பாரு சீன அக்கா ஏதோ பேசணும் யாருக்கா. அக்கா பின்றியடா எதுவும் சொல்லலாமா. எதுவும் தெரியல. வணக்கம் மங்காளி. நானா பயமுறுத்தி ஏதாச்சும் வந்ததா இருந்தோ யாரும் கூட கட்ட வந்து கொஞ்சம் ஆமா பாப்பா நானும் ஆக்டிங் கொடுக்குறான் சார் அவன். கடவுளே ஐயோ நான் என்ன வச்சுதான் எந்த ஆட்கள் வச்சு பட போடுவேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 2 பேரும் கூட இருப்பாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் பாவமா இருக்கா இருப்பாங்க. அந்த பொம்மை ஓம் நம சிவாய தண்ணி இல்லை கேட்டா நீங்க வந்து அது தண்ணி இல்லைன்னு கேட்டா அப்புறம் பண்ணியா அறிவு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க சொல்றது கேளுங்க. காமா இருந்தா உங்க உடம்புக்குள்ள ஏதோ பூந்துருக்கு. சொல்றது கேளுங்க. காமா இருங்க. என்னமோ நடக்குதுன்னா தெரியல. இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. எதுவும் ஆகாத அழாது. இது ஜோக்கு. எனக்கு 2 பேரும் சைக்கோ கில்லர் மாதிரி ஃபீல் ஆகுது. நானா கேட்டாலும்
அறிவுலா அப்ப ஒன்று காமா இருந்தா அது போயிட்டு பாப்பா. நீ ரொம்ப நான் எங்கனா நான் இதே கேக்குறேன். என்ன கேக்குறேன்? என்ன மேல எல்லாம் போட்டு போட்டு விளையாடுங்க. எதுனால பேசுறாங்கடா? ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. முடியல. நானா நீயா இருந்தா ப்ளீஸ் வேண்டாம். உன் தங்கச்சியை வந்து நீ போதில சாவு அடிக்கிறாங்களே நீங்க. இல்ல என்கிட்ட போட்டு விளையாடுற. நான் வேண்டாம். அது நான் குடும்ப நடிகை வேண்டாம். அதுக்கு வேண்டாம். தொட்டுட்டல நான் இப்ப உண்மையை சொல்றேன். நான் உண்மையை சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து பாத்ரூம்ல தனியா இருக்கேன். அப்ப சம்பந்தமே இல்லாம எதுவும் எனக்கு தலைமாறு அதை நான் தொட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் என்ன நடக்குதுன்னு யாருமே இருக்க மாட்டேங்குது. நீ எனக்கு கொண்டா கூட பிரச்சனை நான் கேட்டு இப்ப நீங்க என்கிட்ட கண்ணு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வாங்க. ஏன் வரீங்க? நீ சமைச்சியா சொல்லுங்க. கேட்டீங்க அவகிட்ட போய் ஏதாச்சும் வேணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. எதுக்கு எதுக்கு அழுறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. எனிதிங் ஹேப்பன் நான் என்ன பண்ணேன்? என்ன குறை சொல்லிட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த செகண்ட் நான் செத்தா கூட பயந்துட்டு சாவறது ஐடியா இல்ல. இவ்வளவு நேரம் பயந்துட்டேன். இது கடிச்ச நேரம் முடியாது. எனக்கு இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பயமாவே இருக்குக்கா. ஸ்வேதா நான் சொல்றேன். இது பேய்னா சொல்றேன். இட்ஸ் பிளேயிங் வித் அஸ். ஒன்னு பேயா இருக்கணும், இல்லனா எங்க அண்ணனா இருக்கணும், சொல்ற மாதிரி சூனியமா இருக்கும், எனிதிங்கா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழற கடைசி நாளா இருக்குமோ? இருக்கட்டும். அண்ணன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ஸ் அப்படியே கேக்குது. அவ வாய்ஸ் அது. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? நீ கீழ வந்து எங்க பயமுறுத்துனா நாங்க பயப்படுறோம். நாங்க பயப்படுற மாதிரி அடிக்கிறோம். இப்ப என்னால முடியல. என்ன போடுது? கபோர்டு தான் சொல்லுது. நீ எடுத்துட்டு போ. உள்ள டார்ச் அடிச்சு பாப்போமா என்ன இருக்குன்னு. கபோர்டை போய் திறங்க. மேல இருந்து தான் சத்தம் கொடுத்துட்டு இருக்கேன். நீயே திறங்க. அதோட திறந்தல. இதே திற. அது ஏதோ நமக்காக வச்சிருக்கோம் என்னமோ கபோர்ட்ல. அந்த லைட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்ப நானும் உங்க அண்ணன் தான் நினைச்சிருந்தேன். உள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கபோர்டை போய் திறந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். டக்குன்னு போய் திறங்க. என்னது? வெளிய போலாம். கண்டிப்பா சூனியம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த கார்னர்ல சூனியம் வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? சத்தியமா அங்க பாருங்க. ஆமா என்னது அது? சூனியம் இருக்கு. சூனியமே நான் எல்லாரும் சாவ போறோம் இன்னைக்கு. சரிடா நீ நம்பிடுங்க. ஆமா என்னது? அது எல்லாம் சொல்லி விட்டுச்சு. அதான் மேல எடுத்து வைக்கிறோம். அதுவா வைக்குது. ஐயோ கையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. சூனியமே எல்லாரும் சாவ போறோம் இன்னைக்கு. இந்த பேய் கல்யாணம் ஆகாது பேயா? அது வந்து ஆமா. ஓ இது ஒரு பிளான் தான். என்ன உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரணுமா? புரோக்கர் பயல. புரோக்கர் கிடையாது. அது வந்து என் கல்யாண ட்ரெஸ் இருந்த பை. அது என் கல்யாணத்துக்கு போட்ட கேன். அது வந்து என்னோட ரிசப்ஷன் லெஹங்கா. அது என்னோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் தான் தூக்கி போட்டுருக்கு. அதுக்கு ஒருவேளை நம்ம யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதோ? மட்டமான டேஸ்டா உனக்கு இங்க யாராவது கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் ஆல்ரெடி மேரிட். இவங்க பேர் சின்ன பசங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஆமா உண்மையை சொல்லி ஆகுது. விஜய் பையன். இப்பதான் எனக்கு மேல சந்தேகம். இப்பதான் உண்மையை சொல்றேன். சூர்யா பையன். சங்கர் திருவேன். லைட்டை காட்டுங்க. யாரும் இருக்காங்க. யாருமே என் கண்ணு தெரியலையே பாப்பா. யாரும் இருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் காட்டிட்டு இருக்காங்க. யாரு இருக்கீங்க? சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. என்ன வேணும்? தண்ணிக்கு சைடுல இருங்க. அண்ணா கால் பண்றான். அண்ணா ஹலோ என்னமோ சொல்லு. கேக்குது சொல்லு. ரிட்டர்ன் பண்ணி கால் வீட்ல இப்ப கண்ணுல மட்டும் லைட் அடிக்குது பாருங்க. வெளியே போனா
சொல்லுவேன். ஹலோ எடோ எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலடே. நாங்க இங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டோம். என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அண்ணா சீரியஸா என்ன நடக்குன்னு தெரியல. பட் ஏதோ கோஸ்ட் சம்திங்னா இது ஃபேன்ல வந்துட்டு இப்படி இருக்கு. எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல இன்னைக்கு என்ன நடக்கும். எனக்கு உயிரோட இருக்கிறது நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் பேசாத பாப்பா நெகட்டிவா. ஏதோ தயவு செஞ்சு நான் கால் பண்றேன். அண்ணி அண்ணன் வந்து ஏன் அட்டெண்ட் பண்ணா வீட்ல வேண்டாம். அப்ப அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது? ஹலோ அம்மாவா? ஹலோ அம்மாவா? அம்மாக்கு என்னாச்சு? அம்மாவா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே ப்ரொஜெக்ட் ஆஃப் பண்ணுங்க. லைட் சுத்தமா போயிடும். நியூ ப்ரொஃபைலா? எதுக்கு நியூ ப்ரொஃபைல்? மனோஜா? மனோஜ் யாரு? பாப்பா மனோஜ் எக்ஸ். மனோஜ் எக்ஸ் பாப்பா செத்துட்டான். அவன் செத்துட்டான். அவனோட எக்ஸ் அவன் செத்துட்டான். அவன் இதனாலதான் என்னோட கல்யாண ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கான். ஐயோ அதனாலதான் ராமையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கான். ஐயோ நான் ஒண்ணு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஐயோ இந்த பாட்டு எனக்கு டெடிகேட் பண்ணலாம். அப்ப அண்ணனோட வாய்ஸ் இல்ல பாப்பா, மனோஜோட வாய்ஸ். நான் வந்து பேசவா? மனோஜ் எனக்கு பேசவா? ஐயோ எனக்கு நிஜமா பயமா இருக்கு. நான் பேசவா? மனோஜ் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க பேசாதீங்கப்பா. நல்லா பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க எதிர்த்து தெரியுமா தூக்குல போய் கொடுத்தான். அவங்க லவ் பண்ணிருந்தா இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ராம விட உங்களா பிடிக்கும். ஐயோ அப்படி சொல்லாத. இவ்வளவு நேரம் நிஜமா நான் கூட சும்மா ஏதோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ராம் விளையாடுறதான் கேட்டா பாப்பா நானே நினைச்சேன். நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மனோஜ். இல்ல எனக்கு புரியல. அதான் வந்துட்டாரு மனோஜ். ரொம்ப சாரி மனோஜ். இது ஆக்சன் மேடம். நீங்க நினைக்கிறீங்களா நீ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க சூசைட் பண்ணிக்கலாம்? என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? மனோஜ் அவங்க பேசுறது காதலே வாங்காத. இவர்கால அந்த சின்ன குண்டாரியா ஒரு பைத்தியக்காரி. மனோஜ் வாடா யாராடி அமையாடி. அத பேசிங்க அவங்கிட்ட. லிசன் மனோஜ் பேசிட்டு இருக்கா. பைத்தியக்காரப்ப. ஒரு மனோஜ் ப்ளேஸ் கீர்த்தியா போட்டு பார்க்கவா? ஏய் மனோஜ் ப்ளேஸ் கீர்த்தியா? ஐயோ இதெல்லாம் என் மெமரி. மேரேஜ் தான் வந்து பாப்பா, எங்களுக்கு மேரேஜ் வந்து. என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு பேருக்கு மனுஷன் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு வேற ஒருத்தர் மேல டிவோர்ஸா? மனோஜ் எனக்கு கல்யாணமே ஆகல. டிவோர்ஸ் பண்றதுக்கு என்ன பேசுற நீ? அட தற்கூரி நாயங்களா. டிவோர்ஸ் வந்து மனோஜ் கூமுக்கு அன்னைக்கு சொல்லல. அன்னைக்கு சொல்லுது. மனோஜ் இந்த மாதிரி பேசி வச்சுக்காத மனோஜ். எனக்கு ராமும் வேணும் நீயும் வேணும். இல்ல புரியல. அப்படி பேசி கால் பண்ணா ஏ மனோஜ் நீ மட்டும் போகணும்னு சொல்லணும். இல்லன்னா எனக்கு ராம் பிடிச்சிருக்கு ரெண்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லணும். வாய் மட்டும் ரெண்டு பேரும் வச்சுக்க. இந்த பார் ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர். இல்ல இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? மனோஜ் மேல நான் எப்படி கோவப்படுறேன்னு சொல்லிட்டா? தண்ணியே வரல. தண்ணி வரலான்னு போயிட்டு மோட்டார போடு. அது வந்து மனோஜ் மேல கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டான். என் உயிர் இந்த கண்ணு இந்த கண்ணு மனோஜ் ஒரு பேய் மாதிரி பண்ணாரு. இப்ப நாய் மாதிரி கூட அவருக்கு வாய் கொடுக்கல. ஐயோ அக்கா டைவர் செஞ்சாங்க ஆஃப் பண்ணுங்க அக்கா. எனக்கு மனோஜ் வீடியோ வந்துருக்கு. எது சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஹலோ எங்க இருக்கனா? வீட்ல. ஏதோ வீட்ல இருக்கேன். வீட்ல ஒரு பிரச்சனை. நீ சீக்கிரமா வரணும். நீ சீக்கிரம் வா. வீட்ல தான் இருக்கோம். பேசுங்க. வீட்ல தான் இருக்கோம். நீ வீட்ல இருக்கியா? எங்க இருக்க? வீட்ல இருக்க. எங்களுக்கு சத்தியமா நீங்க தெரியல. நான் தான் போறேன். ப்ரொஜெக்டர் ரூம்ல எங்க? ப்ரொஜெக்டர் ரூம். வாய்ஸ் பிரேக் ஆகுதுனா?
அண்ணா நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன நடக்குறீங்க? நீ விளையாடுறியா? என்ன சொல்ற எனக்கு புரியல. அவங்க கிளியரா சொல்லு. நீ இங்கதான் இருக்கியா? எங்கெங்க அண்ணா நாங்க எனக்கு சத்தியமா புரியல. நானும் இங்கதானா இருக்கோம். இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அண்ணி என்ன பண்றீங்க? என்ன ப்ளே பண்றீங்க? அண்ணா அப்பா யாரா வீடியோ பண்றாங்க? எனக்கு அதுதான் புரியல. நீ நிஜமா இங்கதான் இருக்கியா? அண்ணி நீ சம்போ. நீ வேணாம். சரி விடுங்க. அண்ணா நீங்க இங்கதானே இருக்கிறோம்னு கேக்குதா? ஏய் லூசு, 3 பேர் செத்துட்டா தெரியாது. அவங்க கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். அப்பனாலுமே அண்ணன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல எங்க இருக்கிறான்னா. அங்க நான் பார்த்தேன், ஒரு கண்ணை சத்தியமா நான் பார்த்தேன். அப்ப அது உங்க கண்ணுக்கு தான் தெரியும். மண்டை தெரிஞ்சது. மண்டை தெரிஞ்சது. மனோஜ் அண்ணாவா முடிஞ்சு. அக்கா வெளிய போக ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவுமே நம்ம கையில இல்ல. மனோஜ் போதும், நிறுத்திக்கலாம் மனோஜ். ஸ்டாப் இட். போதும், வெளியே வா. ஏய் தொடாத, யாரும் கிட்ட வராதீங்க. இப்போ நான் பண்றதுக்கு எதுனாலும் எனக்கு மட்டும் தண்டனை கொடு, அவ்வளவுதான். நான் பேசுறதுக்கோ இல்ல நான் பண்றதுக்கோ. மனோஜ் நீ வேற சொன்ன அவளோட தலை பார்க்கவே எம்மையா இருக்குன்னு. ப்ளீஸ் எடுத்துக்கோ. அவளை அப்படிலாம் சொல்லாதீங்க. அது என்ன பண்ணிக்கிட்டு தொலைஞ்சிட போயிருக்கா. இந்த இடத்துல மனோஜ்க்கு பிடிக்காத ஒரே ஆள் யார் தெரியுமா? அவதான். ஏன்னா அவ யாரு? ராம் தங்கச்சி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மனோஜ் பாப்பாவை விட்டுரு, எல்லாரையும் விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு மனோஜ். ப்ளீஸ் நீ பாட்டு மனோஜ். அக்கா மனோஜ் வந்திருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? மனோஜ் மை எக்ஸ் வா கீழே. இதோ வந்துட்டேன். நீதான் என்னோட எக்ஸ் குட்டி செல்லம் வாடி. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. எனக்கு எதே வேலை. சரி அழாத. ஏய் மனோஜ் வாடா கீழே, அழுகுற. ஐயோ பாவம். மண்டபால இருக்கிற கொண்டே மறந்துட்டோமே. சீரியஸாடா, ஏனிய நாங்க தான் வச்சோம் ராம் மேல ஏறுறதுக்காக. மறந்துட்டோம். நீயே வந்து எடுத்து பிராங்க் கண்டினியூ பண்ணதுக்கு தேங்க்யூ. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? எடுது சூனியம் நீ தான் வச்சியாடே உள்ள. போன வேற உடச்சிட்டோம். ஆமா போன சுக்குநூறு ஆக்கிட்டாடா. ஆமா கிராக் அடிச்சு. ஏ சோழியால போன் உடஞ்சதா இல்லனா டெம்பர் தான் உடஞ்சதானும் தெரியல. எடு இது உள்ள இருக்கிற சூனியம் நீ வச்சதா? ஏய் பொய். நான் வைக்கல. இங்க பாரு. அடங்கொக்கா மக்கா, உள்ள பச்சை மிளகா, மஞ்சத்தூள். அடங்கொய்யால. ஐயோ அழாத பாப்பா, ஃபன்னிகால். அவ்வளோ தைரியமா பேசுன. அவ்வளவு தைரியம் பேச பிராங்க் நடந்ததுக்கு அப்புறம் அழுவுறா. மூச்சோட விட்டா நல்லா இருக்கும். என்னது இது? அண்ணா தொடாதீங்கண்ணா. அது நீங்க வச்சீங்களான்னு கன்ஃபார்ம் தெரியும். நான் வைக்கல. நீ வைக்கலன்னா அப்ப தொடாத. தொடல இரு. அம்மா எப்போ வருவாங்க? அம்மாலாம் வந்துட்டு அங்கதான் ரூம்ல வெயிட் பண்றாங்க. ஏடா சொல்லவே இல்ல. சரி அத வந்து உங்ககிட்ட சொன்னா பயப்பட மாட்டீங்களேன்னு நான் சொல்லல. என்னடி அப்படி கீழே தள்ளி விட்ட? எல்லாம் இவதான் பண்ணிருக்கான். நீ தானே ஃப்ராடு. பொய் ஃப்ராடு. நிஜமா நான் பண்ணல ப்ராமிஸா. அந்த கப்போர்டு நான் கிடையாது. எது? உருட்டு எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? ஸ்பெல்லிங் தப்பானோனே தெரிஞ்சது நீதான். கப்போர்ட் ஒரே குத்து மூக்கல. அம்மாட்ட போட்டு
கதவு நல்லா தான் திறக்கும், திறங்க. ஒருத்தி கதவு திறக்கலன்ட்டு பாலையே சாஞ்சிட்டு இருக்காளே, அவரை நவுருங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்க. நவுருன்னு கூட சொல்லாம அப்படி கதவு திறக்கலன்னு பயப்படுவீங்க என்ன? A few minutes later. பாட்டை கேட்டல. கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஓகே சாமி முடியல. எப்படி இருந்துச்சு காய்ஸ்? ஆமா, மனோஜ் விஸ்வா அப்படின்னு அது ராமோட ஃப்ரெண்டோட பையன். என்ன சொல்ற? பாபோட. நான் எனக்கு மனோஜ்னு இவங்க டைப் பண்ணிட்டாங்க. இது நாங்க பேசி வச்சு பண்ணது இல்ல, சும்மா மனோஜ் டைப் ஆச்சு. ஆன் ஸ்பாட்ல வந்த ஐடியா. ஆன் ஸ்பாட்ல இவங்க டைப் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து என்ன பண்ண மனோஜா என்ன சொல்றாங்க? ஆனா நான் மைண்ட்ல அதை வச்சு தான் கொண்டு பண்ணேன். நீ கரெக்டா கேட்ச் பண்ணிட்ட. அப்படியாடே டெலிபதின்னு நினைக்கிறேன் நமக்கு. அதான் கப்பல் போலீஸ்னு. இங்க இருக்கிற எனக்கே காது வலி வந்திருக்கு. கூண்டுக்குள்ள இருக்கிற எனக்கு நடுவுல கொஞ்சம் இந்த மாதிரி பயந்தீங்களா? லைக் என்னன்னா டைம் டிராவல் அந்த மாதிரி. அப்பலாம் நான் அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கா சைஃபை படம் நாங்க மார்க் ஆண்டனி ஒன்லி ஹாரர் படம் பார்த்தா பேய் பத்தி மட்டும் தான். நீ எதை சொல்றது? ஃபோன் கால் நான் வந்து எனக்கு அதுதான் மைண்டுக்குள்ள ஓடிச்சு. ஓகே, நான் இப்போ வந்து மார்க் ஆண்டனி படத்துல இருக்கிறேன். ஸோ வந்து நான் இப்போ கால் பண்றேன். அது வந்து உனக்கு போகுது அந்த மாதிரி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இவனுங்களுமே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி நடந்தது. அப்போ இவதான் அல்டிமேட். மனோஜ் யாருடா நீ? மனோஜ் சரி பேசி சமாளிச்சு பைப்ல கரெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு உன்னோட எக்ஸ் அவ கரெக்ட் பண்ண பாக்குறா. அவ அப்படிதான் ரொம்ப நேரம் பேசினதால கிடையாது. மனோஜ் ஊவாதான் யாரா அப்படியாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கோம் ஆன் த வேல. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சீக்கிரமா வந்து 90 மில்லியனை ரீச் பண்ண போறோம். மானங்கிட்ட பையல. எஸ், பாய். எல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கிறோம். நிமிந்து பார்த்தா உண்மையாவே பயந்துட்டோம்னா நாங்க வந்து எடு